ஒருத்தர் வரும்போது இது ஒரு கிரைம் கேஸ். எப்பயுமே நம்ம மக்களுக்கு என்ன ப்ராப்ளம்னா, ஒரு கிரைமையும் ஒரு நார்மல் டெத்தையும் ஒரு போலீஸ் எக்ஸஸ், ஒரு கவர்மெண்ட் அட்ராசிட்டி ஒரே லெவல்ல வச்சு பாக்குறீங்க. முதல்ல நீங்க அஜித்குமாரோட இறப்பு ஒரு கவர்மெண்ட் போலீஸ் எக்ஸஸ். போலீஸ் பின்னாடி ஒரு பவர் சென்டரே இருக்குன்ற சந்தேகம் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. அது இன்னும் தெளிவுபடுத்தவே இல்லை. அப்போ அதை ஒரு தலைவர் குரல் கொடுக்கணும். அரசாங்கம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்றத ஒரு தலைவர் கேட்கணும். ஆன் த அதர் ஹேண்ட் நேத்து நடந்தது ஒரு கிரைம். நான் அந்த கிரைம் சத்தியமா ஆதரிக்கல. அந்த கிரைமா பார்க்கணும். அதை ஒரு போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணணும். இந்த இடத்துல உள்ள போந்துட்டு போலீஸ் எல்லாம் வெளில போ, நான் தெரியப்படுத்தல விஜயகுமார் ஐபிஎஸ் உள்ள இன்வெஸ்டிகேஷன் பண்ண முடியும். அங்க ஒரு போலீஸ் ஹேண்ட் இருக்கு. இது நிஜமாவே இது என்ன காரணத்துல எப்படி நடந்தது, இதுக்கு போலீஸ் ஒரு இடம் இருக்கு. ஆனா கேள்வி கேட்க வேண்டிய ஆட்சியில இருந்தவங்களையும் கூட்டணியில இருந்தவங்களையும் அந்த மக்களுக்கு ஆதரவா பேசி ஓட்டு வாங்கலையும் விட்டுட்டு கட்சி ஆரம்பிச்ச ஒருத்தர் நேரம் அதுக்காக பேசணும் அப்படின்னும் போது அது அரசியல் இல்ல. அவங்களுக்கான ஸ்பேஸ் கொடுக்கிறோம். முதல்ல அந்த இன்வெஸ்டிகேஷனுக்கு ஒரு ஐயோ இருப்பார், இன்வெஸ்டிகேஷன் ஆபீசரோ ஒரு இன்வெஸ்டிகேஷன் டீம் வரணும். அவங்களுக்கான ஸ்பேஸ் கொடுக்காம அவங்களை கேள்வி கேட்க கூடாது. அஜித்குமார் கேஸ் வேற, ஒரு மாவட்ட செயலாளர் இறந்த அந்த கதை வேற, நேத்து நடந்த கிரைம் வேற. ரெண்டுத்தையும் போட்டு அரசியல் ஸ்லாபோட ஈக்குவேட் பண்ணிக்காதீங்கன்னு சொல்றேன். இல்ல அப்படி நான் கேட்கல. அதாவது இப்போ ஒரு குற்றம் நடந்திருக்கிறது. குற்றம் நடந்து விசாரிக்கப்பட்டு குற்றப்பத்திரிகை தாக்கல் பட்டு நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்ட பிறகுதான் நான் கருத்து சொல்வேன்றத எப்படி ஏத்துக்க முடியும்? நீங்க எல்லா விஷயத்திலையும் அப்படியே கருத்து சொல்றீங்க. அப்போ என்னன்னா, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம அமைதியா இருந்துடலாம். இதுல ஒரு கருத்து சொன்னோம் அப்படின்னா அது ஒரு தரப்புக்கு ஆதரவாகவும் ஒரு தரப்புக்கு எதிராகவும் மாறும், இல்ல அவங்க அப்படி நினைச்சுப்பாங்க அப்படிங்கிற ஒரு பயத்துல இருக்கும்போது எப்படி ஒரு தலைவரா உருவாகும்? இல்லங்க, நான் கேட்கிறேன், நீங்க அஜித்குமார் கேஸ் வரைக்கும் எடுத்தீங்கன்னா அதுல அவர் ஏதாவது ஒரு ஜாதியை குறிப்பிட்டு பாதிக்கப்பட்டது இந்த ஜாதி, அடிச்சவங்க இந்த ஜாதின்னு பேசியிருக்காரா? இல்ல, அந்த இடத்துல ஜாதிக்கான கிரைம் மட்டும் கிடையாது. அது ஒரு போலீஸ் எக்ஸஸ், அது ஒரு கவர்மெண்ட் மிஷனரி ஃபெயில். நீங்க கவர்மெண்ட் மிஷனரி ஃபெயில் ஆகிறதையும் ஒரு ஜாதி அரசியல்ல ஒரு ஜாதிக்காக ஒரு பையன் ஒரு ஆணவ படுகொலை செய்யப்படும் போது அது இருக்கிற கிரைம். இது ஒரு கிரைம், இது ஒரு அரசியல் நிலைப்பாடு கிடையாது. இதை வச்சு அரசியல் பண்றவங்க இருக்கு. அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் இருக்குல்ல. ஒரு ஜாதியின் காரணமாக நல்லா படிச்சு நல்ல வேலையில இருந்து